தமிழகத்திலே முதல்ல நாங்க வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு அந்த தருணம் கிடைத்தது, அந்த நேரம் எங்களுக்கு கிடைத்தது. எல்லா ஆராய்ச்சியாளர்களும் வேத பண்டிதர்களும் ஆசாரியர்களும் ஆதி காலத்திலே அரபியா பாஷை, இப்ரேய பாஷை, கிரேக்க பாஷையிலே கற்றுக்கொண்டு தேர்ந்தவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை முதலாவதாக ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை பொதுவாக உலகத்துடைய எல்லாருமே அவரை ஏல் என்று அந்த பெயரை அழைத்தார். ஏல் என்பது தேவனே என்கிற ஒரு காரியம். பின் நாட்களிலே பார்க்கப்படுவது அந்த ஏல் என்கிற ஒரு வார்த்தையை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று பார்த்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது யாக்கோபு என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புத்தகத்திலே 33வது அத்தியாயம் 20வது வசனத்திலே சாலேம் என்கிற ஊருக்கு எதிராக அவர்கள் செல்லுகிறார்கள். அப்பொழுது யாக்கோபு என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கப்படும்போது சீகேம் என்ற இடத்திலே ஏமோருடைய கையிலே ஒரு இடத்தை வாங்குகிறார். அந்த இடத்தை வாங்கின பின்பு அந்த 20வது வசனத்தை வாசிக்க, ஆதியாகமம் 33:20 வாசிக்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்லோகே என்கிற பெயரை வைக்கிறார். அப்ப முதல்ல இன்னைக்கு நிறைய பேர் அல்லேலியான்னு சொல்றாங்களே, அது அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்லி இருக்கிறான்னா யாக்கோபு சொல்லி இருக்கிறார். அப்போ ஏல் என்கிற ஒரு வார்த்தை அன்னைக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏல் எல்லோகேதா தேவனே, இஸ்ரவேலின் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதை சொல்லி அந்த இடத்துல பணிந்து கொண்டார்கள் என்கிறதாக அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப வேதாகமத்தினுடைய பகுதியை நாம் பார்க்கப்படும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தபோது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவருடைய எல்லா இடத்திலையும் போகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஆனால் இரவு அதிகாலையில இருட்டோடு எழுந்து அவரை ஜெபிப்பதற்கு போகிறார். மாலை பொழுது அவர் மலை பகுதிகளிலே அவர் ஜெபிக்க போகிறார். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்திலே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம இந்த காலத்திலே இருக்கிறோம். நமக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவரை அழைத்து ஆண்டவருடைய உறவாடணும் என்கிற அந்த ஒரு எண்ணங்கள், அந்த தாற்பயம் இந்த நாட்களிலே அந்த காலத்துல மாதிரி இல்லை. எங்களுக்கு அந்த காலத்துல இருக்கக்கூடிய வழிநடத்துகிற பெரியவங்க எல்லாருமே மலை பகுதிகளிலே சாயந்தரமான மலைப்பகுதியில போய் ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே திரிசூலத்துல ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மலையில நாங்க ஜெபிக்க போவோம். அந்த நேரத்துல சாயந்தரம், அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியர்களை மறித்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் அங்க இருப்பாங்க. ஒரு நாள் அங்க பார்த்தா, இன்னொரு நாள் எங்க பார்க்க அப்படின்னாக்க சாந்தோவனுடைய சர்ச்சுக்கு பின்னாடி அந்த கடற்கரையில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. தோமா எங்க ஜெபித்தாரு, அந்த கடற்கரை அந்த பகுதியில ஜெபித்தாரு என்று சொல்லி அங்க ஜெபிக்க வருவாங்க. அதே மாதிரி அந்த மலை பகுதியில ஜெபிக்க போவாங்க. இந்த சின்ன மலை இருக்கு இல்லையா, அங்கேயும் சிலர் போக முடியாதவங்க அந்த மலையில போய் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியாக அந்த நாட்களில பார்க்கப்படும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சரித்திரங்களை பார்க்கப்படும் போது அவர்கள் வாரத்திலே 2 முறை ஒரு மலைப்பகுதி, ஒரு கடற்கரை பகுதியிலே போய் இந்த சென்னையில ஜெபித்து வந்தார்கள். அப்படினாலே கர்த்தர் அந்த நாட்களிலே ஊழியத்தை, ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு பலத்தை கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கப்படுவது ஆண்டவரை அழைத்த அந்த தெய்வீக வார்த்தை, அந்த தெய்வீக நாமத்தை பார்க்கப்படுவது இந்த சங்கீத பகுதியிலே நம்ம அதை பார்க்கலாம். முதலாவதாக இந்த இடத்துல பார்க்கிறோம். மார்க்குடைய புத்தகம் 14வது அத்தியாயம் 36வது வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், நம் பாத்திரத்தை எழுதுவதற்கு எடுத்துக் கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்பா அப்பா என்கிற ஒரு வார்த்தை. இந்த அப்பா என்கிற ஒரு வார்த்தை, இந்த அரபிய வார்த்தையில சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அப்பா என்கிற ஒரு வார்த்தையை கிரேக்க பதத்திலே ஃபாதர் என்று சொல்கிற வார்த்தையாக பயன்படுத்தினார்கள். அந்த ஃபாதர் என்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்திலே ஃபாதர் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த அவருக்குள்ளே இருந்த
அந்த ஆவியானவருடைய அததான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியிலே தேவகுமாரனாக பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவகுமாரனாக இருக்கும்போது அவர் தேவனை பிதாவே என்று சொல்லுகிறார், அப்பா என்று சொல்லுகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து போகும்போது திருச்சபையிலே, முதலாவது திருச்சபையிலே எல்லாருக்குமாக அங்கே கொடுக்கிறார். நான் இதோ உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இது குறித்து வேதாகமத்திலே நாம் ஆவி செய்யும்போது குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வந்தால் நீங்களும் என்ன செய்வீர்கள் என்றால், ஆண்டவராய கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், அந்த நாமத்தினாலே நாம் அடைந்து இருக்கிறேன். அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கப்படும் போது, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கப்படும் போது, நம்ம அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு சுவீகாரத்தை, ஒரு அங்கீகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 12வது அத்தியாயத்திலே 3வது வசனத்தை வாசிங்க. அதனால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே நீ இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவன் உலகத்துல அவரு ஒரு குழந்தை, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த உடனே அந்த குழந்தை அப்பா என்று தன்னுடைய தகப்பனை கூப்பிடுகிறார், தன்னுடைய தாயை நோக்கி அம்மா என்று கூப்பிடுகிறார். அவ அவனுக்கு அந்த உரிமை, அந்த அங்கீகாரத்தை கர்த்தர் அளித்திருக்கிறார். அதுபோல தேவனுடைய ஆவியை எந்த ஊழியக்காரர்களோ, எந்த பிள்ளைகள் பெற்று இருக்கிறார்களோ, அவர் ஆண்டவர் என்று சொல்லி அப்பா என்று சொல்வதற்கு, என் தேவனே என்று சொல்வதற்குள்ள அந்த சுவீகாரத்தை ஆண்டவர், அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மற்ற எவனும் கூப்பிடக்கூடாது சொல்றார். அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது நம் ஆண்டவரை எப்படியெல்லாம் அழைக்கிறோம், எப்படியெல்லாம் அழைப்பதற்கு நமக்கு உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களிலே ஏல் என்று சொல்லப்படும் போது, இந்த ஏல் என்று சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, the strong authority என்று சொல்லப்படுகிறது. அவ இஸ்ரவேலின் தேவன் மிகவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், தேவ தத்துவத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிற பிரகாரம் தான் அதை ஏலோ என்கிற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார்கள். அப்ப உச்ச நிலையிலே, உச்ச ஸ்தானத்திலே, உலகத்திலே போற்றுகிற the supreme God என்று சொல்லப்படும் போது, the almighty God, சர்வ வல்லவர், பலம் பொருந்தினவர் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏலோ என்று அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு ஆபிரகாமுடைய வரலாறுகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, இஸ்ரவேலுடைய இறையியல் சொல்லி தனியா ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலுடைய இயல் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகத்தை எடுத்து அவர்கள் வாசிக்கப்படும் போது, அந்த ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் என்கிற ஒரு வார்த்தை ஆதியாகம புத்தகம் 15வது அத்தியாயத்திலே 2வது வசனம், அந்த கர்த்தர் ஆகிய ஆண்டவரே. அத ஒரிஜினல் எபிரேய புத்தகத்திலே அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, அடோனே என்று எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் அடோனே என்று அழைத்திருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. இந்த வார்த்தை அடோனே என்று எழுதப்பட்டிருக்குது. நிறைய இடங்களில் பாத்தீங்கன்னா அடோனே சபைகள் என்று நிறைய பேர்கள் அந்த பெயரை தான் வைத்திருக்கிறார்கள். இப்படியாக தேவனுக்கு நிறைய காரியங்களை நாம் பார்க்கப்படும் போது, பல பெயர்கள் இருந்தாலும், பல நாமங்கள் இருந்தாலும் கூட, பல பெயர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதனுடைய அவருடைய நாமத்திற்கு அர்த்தங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்னொரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். மோசையோடு ஆண்டவர் இடைப்படும் போது அந்த நாமத்துக்குரிய அர்த்தங்களை அங்கே சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நாமத்திற்கு அந்த அர்த்தங்கள் என்று நாம் பார்க்கப்படும் போது, யாத்ராம புத்தகத்திலே 34வது அத்தியாயத்திலே 6வது வசனத்தை வாசிக்கப்படும் போது, அவருடைய தெய்வீக பாவங்களை, அவர் தெய்வீகனுடைய குணங்களை அதை அங்கே காண்பிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன் என்கிற அந்த குணத்தை அடையாளப்படுத்தி அந்த நாமத்தை உயர்த்தி அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். the Lord God என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம்.
ஆண்டவராகிய தேவனை அந்த காலகட்டங்களிலே பார்க்கப்படும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரேக்க பாஷையில குரியோஸ் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். டிரான்ஸ்லேஷன் அதான் வரும். இந்த குரியோஸ் என்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா the Lord, தேவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு முன்னதாக மோசையோட பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது அவள் கூட சென்ற ஞான கண்மலை அது கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒருவரே வழிநடத்தினார் என்று பார்க்கப்படுவது அந்த காலத்தோடு மோசையோட ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். மோசையோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கப்படுவது யாத்ரா புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 14ஆவது வசனத்திலே தன் ஜனங்களுக்கு அடையாளமாகி தம்முடைய நாமத்தை அங்கே உச்சரிக்கும்படியாக அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கப்படுகிறது. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்று சொல்கிறார். இந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற பேரனுடைய நாமம் தான் யெகோவா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. யெகோவா தான் I am that I am என்கிற ஒரு வார்த்தை. இருக்கிறவராக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர்னா அவருடைய நாமத்தையும் அவரை அழைக்கிற அந்த பெயர் சொல்லி அறியாம, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புரியாம நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் அழைக்கிறாங்க. இவனை யார் அவர் தானே அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை தெரியவில்லை, புரியவில்லை என்பதாக இந்த நாட்களில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அந்த ஒரே தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படுவது அவரை அடோனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்ப வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா மோசேயினுடைய காலம் வரைக்கும் அவரை அழைத்திருக்கிறார். ஓ லார்ட் காட் என்று சொன்னால் அடோனே என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கப்படுவது அப்பா பிதாவே என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அந்த வார்த்தை இங்கே வேதாகமத்திலே நாம் பார்க்கப்படும்போது இன்னொரு காரியம், இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிற நேரத்துல ஒரு சம்பவம். ஆண்டவர் அங்கே புழுவாக துடித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த வேதனையில இருக்கப்படும் போது, அந்த கோர காட்சியிலே இருந்து கொண்டு ஆண்டவர் என்ன கூப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கப்படும் போது மத்தேயுடைய புத்தகம் 27ஆம் அத்தியாயம் 46ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு 9ஆம் மணி நேரம் என்றால் எத்தனை மணிங்க? மத்தியானம் 3 மணி. ஏலி லாமா சபாக்தானி என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவராகிய இயேசு என் தேவனே ஏலி ஏலி என்கிற ஒரு வார்த்தை, ஆரம்பத்தில் சொன்ன ஏல் என்கிற ஒரு வார்த்தை, ஏல் என்றால் தெய்வம் என்கிற லார்ட் என்கிற அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்தியிருக்க. ஆனால் இயேசுவானவர் அங்கே சொல்லுகிறார் ஏலி ஏலி என்று சொல்ல, என் தெய்வமே என்று சொல்லுகிறார். அவ இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அநேகர்கள் எல்லா வார்த்தையும் நீக்கி விட்டார்கள். இந்த காலகட்டத்திலே ஒரு பேரை உள்ள உணர்ந்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா தியோ என்றால் காட், தியோ என்றால் லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிரேக்க பாஷையிலே இன்னைக்கு தியோ என்கிறது தியாலஜிக்கல் இறையியல் ஆண்டவருடைய வேதாகமத்தினுடைய பாடகம் என்று சொல்லுகிறார்கள். அவ காலம் மாற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த நாட்களிலே பயன்படுத்தி போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஏலி என்கிற ஒரு வார்த்தை இப்பதான் வந்திருக்குதா, இதுக்கு முன்னாடி இருக்குதா? ஏலி என்கிற ஒரு வார்த்தை இயேசுவினுடைய காலத்துல இருந்ததா, அது முன்னாடி இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையினுடைய பாடுகளை குறித்து ஏற்கனவே சங்கீதக்காரன் 22ல எழுதி வச்சிட்டார். சங்கீதம் 22:1 வாசிங்க. என் தேவனே அப்ப இந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி இல்லாமா அந்த வார்த்தை ஏற்கனவே சங்கீதக்காரன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் அந்த நேரத்திலே அவர் பேசுவார், அவருடைய வார்த்தை எப்படியாக ஒலிக்கும் இந்த உலகத்துல எப்படி அசைக்கும், அந்த வார்த்தையானது எப்படியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை முன்னதாக தாவீதுடைய சங்கீதத்திலே 22ஆவது அத்தியாயம் 1ஆவதிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
அந்த தேவன் எப்பொழுதும் என்னத்துக்கும் இருக்கிற அந்த ஆண்டவர் இந்த நாட்களிலே கூட உங்களுக்கு அந்த ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியினுடைய அந்த ஆவியினாலே நீங்கள் அவரை எப்படி அழைக்க வேண்டும் என்கிற அந்த ஆவியினாலே அவர் எப்படி கூப்பிட்டாரோ அதே மாதிரி கூப்பிடுவதற்கு கர்த்தர் உங்களுள்ளே அந்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதை குறித்து கலாத்தியருடைய புத்தகத்திலே 4வது அத்தியாயம் 6வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்ப இயேசுவானவர் அப்பா பிதாவே என்று சொல்லி அழைத்தது போல நீங்கள் அவர் தேவனிடத்தில் வந்தவர், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டவர், அவரிடத்திலிருந்து வந்த ஆவி நமக்குள்ளே வந்து நமக்கு அந்த சுவிகாரத்தையும் அந்த அங்கீகாரத்தையும் நமக்கு அந்த அபிஷேகத்தையும் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் போது நீங்களும் அப்படியாக அழைப்பீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த கலாத்தியருடைய புத்தகத்திலே சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படுவது என்ன சொல்லுகிறார்? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட்டார். எல்லாமே அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய எல்லா சொந்தமும் உங்களுக்கு சொந்தமாகிறது. அவரிடத்துல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு சொந்தம். அவரிடத்திலிருந்து வருகிற வல்லமை உங்களுக்கு சொந்தம். அவரிடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொந்தம். அவரிடத்தில் இருக்கக்கூடிய சகல வரங்களும் உங்களுக்கு சொந்தம். இப்படியாக பிதாவே என்று கூப்பிடுவது உங்களுக்குள்ளே சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கப்படுவது இந்த வரங்களும் சேர்ந்து இருக்கும், இந்த வார்த்தைகளும் சேர்ந்து இருக்கும், அந்த கிரியைகளும் அவரை போல செய்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டு இருப்பீர்கள். நீங்கள் அவருக்குள்ளாக படைக்கப்பட்ட புது சிருஷ்டியாக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். அப்படி போகும்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கப்படும்போது நீங்கள் சுதந்திரத்தை பெற்றவர்களாக ஆண்டவரை அந்த சுதந்திரம் பெற்றவுடனே நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்களுக்குள்ளே இருக்கும். எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பேர்ல ஒரு பற்றுதல் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு தியானம் இருக்கும், ஒரு பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எழுதின பாடல்கள் தான் அந்த காலங்களிலே இருந்தது. தேவனுடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படுவது என்ன சொல்கிறார் என்று பார்க்கப்படுவது வாசிங்கள் உபாகம புத்தகத்திலே 9வது அத்தியாயம் 26வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே நாம் பார்க்கப்படுவது ஆண்டவருடைய நாமத்தை எபிரேய பாஷையிலே நாம் பார்க்கப்படுவது அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடோனே அடோனே என்கிற வார்த்தை அந்த ஒரிஜினல் அந்த பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல எழுதப்பட்டிருக்கும் போது உம்முடைய மகத்துவத்தினால மீட்டு பலத்த கையினால் ஏற்றிலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தை அழிக்காதிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவர், உங்களை அழைத்து உங்களை நடத்துகிறவர், உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் செய்தது போல ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் அந்த கிருபையை தந்தார். அதனாலதான் யாக்கோபு செல்லும் போது சீகேம் என்கிற அந்த இடத்திலே ஏமோர் என்கிறவனிடத்திலே அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்திலே கூடாரம் போட்டார். அங்கே வாழ்ந்திருந்தார். அந்த இடத்திலே அவருடைய கூடாரம் இருந்தது. அவர் கெட்டின கிணறு இருக்கிறது. அதுதான் யாக்கோபினுடைய கிணறு என்று நாம் புதிய பயன்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்தை ஆண்டவர் யாரு கொடுத்தார் என்று பார்க்கப்படும்போது யாக்கோபினுடைய சுதந்திரம் அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேதாகமத்தினுடைய ஆதாரங்களை எல்லா இடத்திலும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் அப்படியே அவிதமாக அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கின இடம். யோசேப்பு அந்த தேசத்துல என்ன பண்ணியிருக்கிறார் இருக்கும்போது அந்த காலகட்டத்திலே நடந்த சம்பவம். யோசேப்பு அங்க அவன் இருக்கிற காலகட்டத்திலே அவனுடைய முற்பிதா அதாவது அவனுடைய குடும்பங்கள் எல்லாரும் அந்த பஞ்சத்திலே பிழைப்பதற்காக அங்கே வந்தாலும் கூட அந்த ராஜ பிரபுக்களிலே அவன் 2வது ஒரு ஸ்தானத்திலே இருந்தாலும் கூட அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னா யாக்கோபு வாங்கி வச்சிருந்த அந்த இடத்தையும் நினைத்து கொண்டு இருந்தான். என்ன அங்க அடக்கம் பண்ண வேண்டும், இதுதான் வார்த்தை. அவன் முற்பிதாக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்காத இடத்துல வைக்கல, காசு கொடுத்து வாங்காத இடத்துல அவர்கள் ஜீவிக்கவில்லை. அவர்கள் எல்லாவற்றையுமே திட்டமாக தேவன் தெளிவாக அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எருசலேம் மலைக்கு போற அதிக பகுதியிலே தான் இந்த இடம் வாங்கப்பட்டது.
கெர்சிம் என்கிற அந்த மலை உங்களுக்கு தெரியும். அது தொழுது கொள்ளப்பட்ட தேவனுடைய ஸ்தலம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படியாக தேவன் அந்த பூமியை சொன்னாரு, இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னாரு. ஆண்டவர் அந்த இடத்திலே அவனுக்கு தரிசனம் கொடுத்த இடத்திலே, அந்த இடத்திலே அவன் அதை வாங்கி இருக்கிறார். அந்த இடத்திலே அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்திலே பலிபீடத்தை கட்டி இருக்கிறார். அவ்விதமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை கொண்டு அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த அடையாளத்தை படுத்தும் போது அவருடைய நாமத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், அவருடைய நாமத்தினாலே மகத்துவத்தை விளங்க பண்ணினார்கள். இந்த உலகத்துல யாரும் அதை மறுக்க கூடாது. இந்நாட்களிலே வேத வரலாறுகளை சொல்லப்படும் போது மறுக்க கூடாது. வேதத்திலே சொல்லப்பட்டது உண்மையாக இருக்கிறது என்று இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 16வது அத்தியாயம் 3-13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், என்னை காண்பவரே நானும் எவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் என்னை காண்கிறது எல்ரோகி. அப்ப ஆகார் கூட என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அந்த கூடாரத்திலே இருந்து ஆபிரகாமுடைய வார்த்தைகளை கவனித்து அவர் எப்படி தொழுகை செய்வாரோ, அவர் எப்படி அழைத்தாரோ அதே போன்றுதான் அந்த அம்மாவும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்களும் அழைச்சிருக்கிறாங்க. அந்த உரிமையோடு அந்த தேவனை அழைக்கும் போது, அது என் கண்முன்னே என் குழந்தை சாகிறதை நான் காண முடியவில்லையே என்று சொல்லி கதறும்போது ஆண்டவர் அந்த இடத்திலே நீரூற்றை கொடுத்தார். அந்த இடம் தான் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா மெக்கா மதீனா. இந்த உலகத்துல பூமியில நீர் ஊற்று உருவாகின அந்த இடம் இன்னைக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தை பார்ப்பதற்காக தான் ஜனங்கள் எல்லாம் போறாங்க. இஸ்மவேல் தண்ணீர் குடித்த இடம், அந்த இடத்தை தான் அந்த நாட்களிலே பார்க்கிறார்கள். ஆகார் அந்த இடத்திலே கதறி எழுத இடம். இன்னைக்கு அந்த தொழுகை, அவள் செய்த அந்த தொழுகை, அந்த இடத்திலே தண்ணீர் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை இன்னைக்கு புனித ஸ்தலமாக வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஹஜ் யாத்திரை அங்கே போகிறார்கள். தேவனுடைய சத்தம் தொனித்த பூமி அந்த இடம் தான் இன்னைக்கு மெக்கா மதீனா. அது அவங்களுக்கு சொந்தம் அல்ல, அது நமக்கு சொந்தமான இடம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில பாகத்தை ஏழு என்கிற பாடம் வந்து உலகத்துல வேதாகம கல்லூரியிலே முதலாவதாக மேல சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதலாவதான பாடம். அந்த பாடத்துல ஒரு பாகம் தான் இருக்கு. அதுக்கப்புறமாக அவர்கள் சொல்லுகிற பாடத்தை பார்க்கப்படும் போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 10வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை, அந்த தேவன் அவர்களோட கூட சென்றவர் வேற யாரும் அல்ல, கிறிஸ்து என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பவுல் வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை பூமியிலே நமக்கு கொடுத்த எழுதப்பட்டிருக்கிற தனக்கு தோரா என்று சொல்லப்படுகிற பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற அந்த 5 ஆகம பகுதிகளிலே மோசே எழுதின இந்த திருவசனம் அந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் 32:12 வாசியுங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவங்களோட இருந்தது. அன்றைக்கே கிறிஸ்து அன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துதான் அன்றைக்கு வெளிப்பட்டவர். கிறிஸ்துதான் அவர்களை வழிநடத்தினார். கிறிஸ்துதான் அவரோட ஈடுபட்டார். கிறிஸ்துதான் அவருடைய இரட்சகராக இருந்தார். அந்த நாமத்துக்குரிய அன்னைக்கு வழிநடத்தி அன்னைக்கு இரட்சகராக வெளிப்பட்ட அந்த தெய்வம் வேற யாரும் அல்ல. பூமியில இன்றைக்கு அழைக்கப்படுகிற இரட்சகர் ஒருவர் தான், அந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் நாம் இந்த நாட்டிலே தொழுது கொள்கிறோம். எல்லா காலத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நான் என்று சொல்லுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் நான் என்று சொல்லுகிறார். என்னை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த இரட்சகமான அந்த தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுகிறாங்க ஏசு கடவுளே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறாங்க. 100க்கு 60% மேல ஏசு கடவுளே என்று கிறிஸ்துவனே சொல்லுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஞானஸ்தானம் பெறுவான், இரட்சகர் என்று சொல்வான். பின்னாட்களில் குழப்பத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஆண்டவர் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நான் இந்த நாட்களிலே அவரை ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி பவுல்
அப்போஸ்தலர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன் என்று பார்க்கப்படும் போது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியருடைய புத்தகம் 2:11 வாசிப்போம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று அவருக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலானது நாமம். அப்ப லார்ட் தி காட் என்று சொல்லி உலகத்துல தோமா அப்படியே விழா பகுதியிலே கையை போட்டு சொன்னார். லார்ட் அண்ட் காட் என்று சொன்னவன் அவன்தான், வெளிப்படுத்தினவன் அவன்தான். அதை குறித்து தான் ஆண்டவர் மறைமுகமாக ஒரு நேரத்துல சொன்னாரு. மத்தேயு 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு. பாத்தீங்களா, வானத்திலேயே சகல அதிகாரம் இருக்கிறது, பூமியிலே சகல அதிகாரம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் தேவன், அவர்தான் அந்த ஆண்டவர், அவர்தான் அந்த மகிமைக்குரியவர் என்று இந்த உலகத்திலே அறிந்து கொள்ளும்படியாக உலகத்திலே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக இந்த வார்த்தையை பிலிப்பியருடைய புத்தகத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு புத்தகத்திலே தன்னுடைய சீஷர்களை சமீபத்தில் அழைத்து அந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மேலுமாக இன்னொரு பகுதியிலும் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2:8 கடைசி வசனமாக வாசிப்போம். அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனோ அனைத்து நிறைய சபைகளிலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேலாவிகளோ அதை அறியவில்லை. இஸ்லாத்திலே அறியவில்லை, யூதர்களே அறியவில்லை, பல ஜாதிகளிலே அறியவில்லை, எந்த ஜாதி ஜனத்திலே ராஜாக்களும் உறவுகளும் அறியவில்லை. எதை அறியவில்லை என்றால் அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அவர்தான் அந்த மகிமையின் கர்த்தர். அந்த ஆண்டவரை இந்த நாட்களிலே நாம் இந்த நாட்களில் அழைத்து சகல அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும்படியாக இந்த மாலை பொழுது கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கிருபையும் சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமாக அருளி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.